ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். ஒரு சில விஷயங்களை நம்ம எல்லாரையும் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் என்ன நம்பதோட அம்மா அப்பாவுக்காக நீங்கள் என்ன வேணாலும் இது பண்ணுறீங்க. ஆனால் நம்மளை சார்ந்தவங்கிறது யாரையுமே ஒரு சில விதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குப்பா அப்படின்னோடனே நான் சொன்னேன், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்ம எல்லாரையும் அடுத்த விசேஷத்துக்கு எல்லாரையுமே நம்ம கூப்பிடுவோமா, கூப்பிடாமல் இருக்க வேண்டியதில்லை. எல்லாமே கூப்பிடுவோம். நீங்கள் அதுக்காக எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை, ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை அப்படின்னோடனே, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னோடனே, ஆமாம்மா, நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம அவங்களுக்காக நம்ம இது பண்ணுறோம் செய்கிறோம். ஆனால் அவங்க அதை எடுத்துக்கிறாங்களா என்னங்கிறது தானே நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஏம்மா அப்படிலாம் சொல்கிற அப்படின்னோடனே, இல்லை நான் அதை சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்ம யோசிக்கிறோம்ப்பா. நான் அவங்கன்ட்டு சொல்லிவிட்டு நம்ம அவங்கள ஒரு இது பண்ணாத மாதிரி இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசிக்காத மாதிரியும் இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கப்பா. ஆனால் எனக்கு இதுக்கு மேலே இவங்களையெல்லாம் சரி பண்ணணுங்கிறதுல நான் ரொம்ப தீர்மானமாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். ஒரு சில இதில் நம்ம ஒரு சில விஷயங்களில் எல்லாரையும் ச ச திருப்திப்படுத்த முடியாது. ஒருத்தர் கரெக்டான விஷயங்களில் கரெக்டான இதை நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம அதையெல்லாம் சரி பண்ணணும்னு நினச்சோன்னா அது நம்ம தான் முட்டாளாகும். வேறு யாருக்கும் அதில் எந்த பயனும் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம், அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. வேறு வழி இல்லாமல் தான் நம்ம அந்த விஷயத்தில் இறங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு சில விதத்தில் நம்ம எல்லாருக்காகவும் எல்லா விதத்துலேயும் நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம்மா, அது உண்மை தான். நம்மளுக்கு நீங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் புரியுது, புரியாமல் இல்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்குவோம்ப்பா. நீங்கள் அதெல்லாம் யாருக்கிட்டேயும் எதுக்காகவும் இனிமேலாம் நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா. நான் எதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன முடியுதோ அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு அதுக்கு மேலே எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, சரி சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா வேலைக்கு கிளம்பிட்டாரு. நான் சொன்னேன், இதெல்லாம் வேலைக்கு போகிறீங்கப்பா, ஓகே தான், எனக்கு புரியுது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் நீங்கள் வேலைக்கு போங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் குடும்ப பொறுப்பை நானே இது பண்ணிக்கிறேன். நீங்கள் இனிமேல் ஒன்றும் கஷ்டப்படணுன்னு அவசியம் கிடையாதுப்பா அப்படின்னோடனே, ஏன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க? என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நான் இது பண்ணுறனோ அதை நான் இனிமேலாம் பார்த்துக்குவேன். நீங்கள் அதெல்லாம் பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னோடனே, சரி விடுங்க, நான் இனிமேல் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கு மேலே ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டியதில்லை அப்படின்னோடனே, சரின்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் இது பண்ணிக்கிட்டேன். சரி பார்த்துக்கலாம், நம்ம இதுக்கு மேலே யாரையும் ஒரு சில விஷயங்களில் இது பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அப்பா சொல்லிட்டாங்க, ஏன் அப்படியெல்லாம் நீ இது மாதிரிலாம் பேசுகிற? உனக்கு தெரியாதுன்னு கிடையாதுல்ல, உங்களுக்கு தான் எல்லா விஷயங்களும் தெரியும். அந்த விஷயங்களை நீ இதாக எடுத்துக்கிட்டாலே போதும். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேசணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, சரி விடுங்க, நான் அதெல்லாம் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு எதனால் இந்த விஷயத்தில் எந்த விஷயத்துக்குமே ஒரு மாற்றம் இல்லாதப்போ நம்ம அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம்மா, அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது